இன்னும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நின்றுருக்கான் அம்பையர் அவன். ஓகே, இவன் அம்பையரு. ஜசீமு T2 போகிற எம்எஸ் போயிட்டு வரோம். என்னாச்சு கை? என்னாச்சு? வெயிட்டா? பால் பவுன்ஸ் இல்லைடா. பவுன்ஸ் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ டைமிங் போட்டுருக்கா. நல்லா போடுவான். நான் பேசுறேன் இப்படி போடுறான். ரெட் பால்லே சறுக்குன்னு போடுவான். ஏய், பால் நல்லா தெரியுதுடா. அதான் சொல்கிறேன். நின்று போகுது ஏன்னு தெரியல. இதுவும் கொஞ்சம் டைமிங் வருது ஏன்னு தெரியல. Nice ball.
வந்துச்சு. ஐயோ செம்ம பவுன்ஸு. ஓவர் முடியும் போது பாஸ் பண்ணிட்டோம். முடியல. அஷே ஆஷே ஆஷ் ஃபோன் எங்கே இருக்கு? ஓ ஃபோன் பேக்கில் இருக்கு. கிட் பேக் எடுத்துகிட்டு வந்துருக்கேன்.
அச்சே ஆசே பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லு 6052 இது வருமா அச்சே ஸ்டெம்ப் லைன் வேற எங்கேயுமே வேணாம் ஸ்டெம்ப் லைனே போடு
இன்னும் உள்ள தலை யாக்கர் போடு தலை இல்லை பேசாத தலை போடு தலை ஃபுல்டேஸே போட சொன்னதில்ல ஃபுல்டேஸே போடுன்றதில்ல உள்ள தூக்கி அடிக்கலாம் நான் சொல்றேன் மாட்டின்னு உள்ள தூக்கி அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி கான்வெகேஷன் வந்து யூகேஜி தான். இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ராமா ஃபுல்லாக தான் போட்டான். நீங்கள் போன வரல
இட்ஸ் ஓகே சப்போர்ட் பண்ணலாம் பாய் சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல பவர் வருதான்னு பார்ப்போம் பவர் வருதான்னு பார்ப்போம் பத்துதாடா பத்துதா என்ன பத்தாம எப்படி இருக்கு லெட்ஸ் கோ நான்டா சீசன் மாதிரி தான்டா இப்போ பாருங்க இது ஃபெஸ்டிவல் போல ரேடியோ படுது எனர்ஜி இருக்கு தான் மிஸ்டேக் ஒரு ரெண்டு இல்லை போர் விட்டா போர் முன்னாடி முன்னாடி பட் டேர்ன் பண்ணி விட்டு போய்க்கு கீப்பர் ரொம்ப கமான் தல எல்லாம் கை சுத்திங்க கை சுத்திங்க தல அதான் முன்னாடியே சொன்னேன் It's okay, cheer up பண்ணலாம் ஸ்டார்டிங் ஆனோம் ஓகேவா அப்படி போறியா அப்படி பாரு ஏய் கிஷோர் அவனை கூப்பிடுறாங்க மாலை உள்ள போடுறானா
கிஷோர் இருந்தாங்க சுரேஷ். மேடம் வேலை நல்லா வர முடியல. ரெக்கார்டிங் போட்டுருக்கேன். கிரீஸ்ல தூக்கி போடுங்க சாவியோ. நைஸ் பால். பாட்டில் வச்சிருந்தேன் குடி நாங்கிட்டு இருந்தேன். எனக்கு கூப்பிடலாம். டைம் எடுத்துக்கதல. Catch
லெவலு Bowling, Jason. You do. Indian beat. ஐயா வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்கல நோட்டு நோட்டு ஓவரில் போடலாம் எல்லாரும் போடலாம். சும்மா கைக்கு வந்த ஒரு கேட்சை பிடிச்சிட்டு பேசக்கூடாது.
ஷூ இது பண்ணுவோம். இல்லை இதாக இருக்குது எடுத்துக்கணும். டீம் ஐயோ வெயிட் ஆகிடும். காடிங்க நம்ம தெரியும் எல்லாம் இங்கே போனால் தெரியும். ஐஎம்எஸ் வந்தீங்க ஆளை கடுமையாக தேடிட்டு இருக்கா. செட்டிங் கேமரா செட்டிங் வைக்கிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் எடுத்துன்னு வச்சுட்டோம். ஐயோ பாண்டவன் வரைக்கும் வராங்க. கேட்ச் கிஷோர். அது மாடே அப்படி போட்டுருக்காங்க, காய வச்சுருக்காங்க. மாடு நைட் அங்கே படுத்து இல்லை வாசை தெளிச்சு சாணி தெளிச்சு குழம்பு போட்டுருக்காங்க. சாணியாலேயே குழம்பு போட்டுக்கிறோம். அது மொத்தமாக அந்த மாடு கேட்டல் வந்து அந்த இடத்துல அடைய விடுவாங்க போல. அது கரெக்டாக லைனாக அந்த கோடு போட்ட மாதிரி இந்த இடத்துல சோத்துல தானே காய ஓய் bowling boy bowling. outside. கொஞ்சம் மேலே வரணும் போல. நீங்கள் பாஸ் பண்ணுறது எல்லாம் பவுலிங் போடும்போது பார்க்கலாம். நம்ம இதில் எடுக்கணும், ரெடி பண்ணணும். கீழே எம்டி கிரவுண்டே கவர் பண்ணுவேன். கொஞ்சம் எம்டி கிரவுண்டை கவர் பண்ணி முன்னாடி நம்ம மண்ணு கேளுங்களா. அது மேலே அது ட்ரில் பண்ண அது பண்ண முடியாது. இந்த பொசிஷன் வரணும். நீ ஏன் அப்படியே பிடிங்க வைக்கிறேன். நீ பாரு சரி வச்சுக்கோங்க. போட்டாக்கா ரெண்டு லெஃப்டா. ஹீட்டோ அங்கே கட் பண்ண முடியாது. இப்படிவா ஏன் கேப்டன் பால் அவர் லெஃப்ட் இன்னைக்கு யார் மூஞ்சில் முடிச்சுட்டு வந்தாரு. ஏன் எவன் பார்த்தா கை சுத்தாமே பண்ணி போட்டுருக்காங்க. வந்து கை சுத்திட்டு போடுங்களா. டே நீங்கள் செஞ்சுரி போடாமல் போக மாட்டார் சொல்கிறது. நம்ம தான் நீ போட வச்சிடுறீங்க. போட்டாரு. 60 பேர் பாரு. இப்போ போட சொல்றாரு. வீட்டு தானே பார்த்து ஃப்ரீயா போலாம் பாய். தப்பன கூட கேட்டாங்களே. bowling 88.
ஓ இப்போ உள்ள போய் 13 point. 88. 88. அப்படி போடுறேன். ஏய் பேக். இல்ல தனக்கு பேக்கப் வரல. பாஸ்தா கூட போடல. 43 கூட 52 ரன். ஆனந்த் ராஜகோபாலன் ஷார்ட் பால். அஞ்சு இல்ல ஸ்ட்ராங்கா. கால ஊனி. அங்கே இல்லை கொடுமை. காலேஜ் வச்சு வரேன். இங்கேயாவது தடுத்துருக்கோம். அப்ப சொன்ன உல்டாஸ் இப்ப போடுறாங்க நினைக்கிறேன். ஓஸ் 14 போயிட்டு இருக்கு. 14 ஓவரில் 2 பால் இருக்குது. 94 ரன். சேரப் பண்ணுங்க பாய், சேரப் பண்ணுங்க. ஈவினிங் மேட்ச் இருக்கா? ஈவினிங் மேட்ச் இருக்கா? மத்தியான மேட்ச்சில் தான் தட்டி போட்டுருக்கேன். போட்டுகிட்டே அடிச்சுட்டே இருக்க. 6 4 4 முக்கியமாக ஒரு பேட் வேணும். உங்கள் பேட்டிங் என் பேட்டே ஒரு என்னைக்கு இப்போ வந்துட்டு போக தெரியல. என் பேட்டு மறக்கட்டாட்டே இருக்காது. வேஸ்ட் ஆகல. ஆடணும். நம்ம ஆடணும். பேட் மீடியம் அடிப்பாங்க. ஷோக்கோட மீடியம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். 8 கொஞ்சம் பெட்டர் வேணும். சவுண்டு ஸ்வீட்டாக இருக்குல்ல. நல்ல காற்று வாங்கிக்கோ. ஒரு இடத்துல வெளில டொங்குன்னு விடுது. ஸ்லிப்பில் எடுத்தால் ஒரு வாரி சவுண்ட் இருந்துச்சு. இந்த ஷாட் நீங்கள் கிளியராக இருந்துச்சு. இதெல்லாம் எம்பரில் அடித்தா பால் ஒரு ஓவரில் 23 ரன் பாருடா. 23 ரன்ஸ். நோ பால் 1 1 2 4 4 6. பேட்டிங் ஆடுறதுக்கு வீட்டு லைட்டாக விளைக்கலாம். வீட்டு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ணுறேன். இல்லை ஒன்றும் சாமி என்னாச்சு? சரி மீன் பிடிக்கிறாங்க. சாமியும் அடிச்சுட்டு பூமி வந்துடாது. இது ரேட்டு தான் வச்சு பூமி வந்துருக்காங்க. வைப்ரேஷன் தெரியுது. தெரியல. நல்லா இருக்கு தானா போடலாம். ஏய் bowling
டீட்டோ உங்களுக்கு தான் ஸ்னைப்பர் வச்சிருக்காங்க. தெரியல இங்க வந்து இது என்னத்த பண்றாங்கன்னு தெரியல. இங்க வந்து இங்கே வந்து விழுது. இன்னும் இது வந்து விழுது. இதுவா இது வெடிக்குதா? லைன்ல கிடையாது, அங்கே தான் அங்கே வெடி உங்களுக்கு தான் யாரோ ஸ்னைப்பர் வச்சிருக்காங்க. ஹண்டிங். ஹண்டிங். பேரை பார்த்து அடிக்கிறாங்க. இட்டு ஃபீல்டு கேட்டுக்கிட்டு நான் பேஸ் போடுவோம். நிற்கலாம். நல்லா இருக்கு போய். கேட்ச் ஏய் இது பவுன்ஸா? பவுன்ஸே இல்லையா, ஷோல்டர் கீழே தான் ஆடுறோம். ஏறவே இல்லையா? தேர்ட் அம்பையர் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. நானும் மொபைலில் பார்த்துருக்கேன். லேக் பட்ஜெட் இல்லையா? நான் வந்து ஆமாம் சிவா, நீங்கள் வீட்டுக்கு ஜாகிரதை வீட்டுக்கு பார்த்து கேட்சே ஃபீலிங் அவுட் யார் அந்த ஃபீலிங்? நான் தானே அங்கே நின்றுந்தேன். விக்கி விக்கி மேலே தூக்கி போடு விக்கி. ஏய் பாத்து வசந்த் ஓகேவா? தூமோரா ரெண்டாவது ரைட் பண்ணாங்க. கவுண்டிங் மிஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது நீங்கள் ஆப்பில் போட்டுருக்கீங்க. மறைக்கலாம்.
ரேபிடோ பிடிச்சி சூடு வாசி திட்டேன். 1/2 மணி நேரம் பிரெயின் வாஷ் பண்ணாரா இல்லையா? பிரைட் வாஷ் பண்ணிட்டேன். பிரைட் வாஷ் Back up. Hey, Patu. பார்த்து அருணையா. Okay, Arun. பால் மெதுவாக சிஸ்டம் நான் ஏன் சிஸ்டம் பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரில. பக்கத்தில் ஃப்ரெண்டோட லேப்டாப் போய் பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரியுது. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. கிளியராக தெரியும். லேப்டாப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. தப்பி தவறி இங்கிட்ட எங்கேயாச்சும் ஆறில் வரப்போ தண்ணியா என்னோட பண்ணி இருக்கோம். ரொம்ப பண்ணி சொல்லுவாங்க கொக்கு நம்ம எல்லாரும் இங்கே இருக்குங்களா? இது தண்ணி கேட்குறேன். அடுத்த மேட்ச் ஆடலன்னா நான் போயிடுறேன். சரி வாங்கிடுவோம். வாங்கி இங்கே வரும்னு போட்டுருவோமா? ஏய் ஒளிடாடி உங்களை சொல்லிட்டு நானே தேங்க்ஸ் தாசிம். அன்பு வராது. ஐயோ ஏய் ஆளுக்குடா தம்பி. ஆளுக்குடா விக்கே. பார்த்து விக்கி அங்கேதான். விக்கி அங்கேயே போடு. பெரிய ஷாட் தான் போவார். அங்கேயே போடு. ஐயோ வெல்டன் வசந்த். பவுலரை கஷ்டப்படுத்த வேணாம். சாப்பிடலாம். குட் ஷாட் பாய். அடி பவுலர். ஃபீல்டிங் பாய். சிவா ஆர்கனைசர்
யாரோ பெரியவர் உள்ள இருந்து போயிட்டே இருந்தாருல இது. 6 மணிக்கு வந்துட்டோம் 2 மணி மேட்ச்சுக்கு வீட்டில் தேட மாட்டான் அவனை. அவ்வளோ சின்சியர் மேட்சே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்கிறீங்களா? சும்மா நான் பார்க்க வந்தேன். கிரவுண்டு சிவா கிரவுண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். சரி அந்த கம்மியாக என்ன பண்ணுறீங்க? ஆமாம்மா நீங்கள் போய் தெரியல கம்பியில போய் நீ சொல்ல வந்த பின்னாடி வந்து ஐயோ சிவா எம்எஸ்வி நல்ல பசங்க. இவ்வளோ காமெடி மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. கம்பியை கூட விட மாட்டீங்களே. ஏன்னா பிரைட்னஸ் கம்மியாக இருக்கு. அவுட்புட் கரெக்டாக 1080 தான் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? ஐயோ எம்எஸ்வி மோசமாக பையலாக இருக்கீங்க நீங்கள். இந்த பீஸ் இந்த ஆடியோ அப்படியே கட் பண்ணி எத்தனை முடிஞ்சிருக்க? 14 17 முடிஞ்சிச்சு. 18 போயிட்டு இருக்கு. 12 முடிஞ்சிச்சு. ஐயோ 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 அடிட்டோ யோ டீட்டோ ஒழுங்கா போய் தான் பிடிச்சிருக்கலாம். ஆ கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணாத. அது ஸ்லோவாக இருந்த பால். இந்த எம்எஸ்சி மாதிரி ஆக்ட் பண்ணாத. நான் க்ளோஸ் வர பால்லாம் ஊந்து வர பிடிக்கிற மாதிரி இவர் தான் பண்ணுவார். இங்க பாருங்க நான் அட்டாக் பண்ண போனா பால் திரும்பிடுச்சு. எல்லாம் ஒரிஜினல் நைக்கு தான் வச்சிருக்கீங்க. 4 லாக்கு நானே இவன் ஹைபிராண்ட் தான். கசின் வந்தா அவன்கிட்ட வந்து பிடிக்கிட்டு இது பிராண்டா என்ன வீஜை வெளில உட்கார வச்சிருக்கீங்க? அடிச்சு விடுவாரு. இது கெட்டதெல்லாம் போனேன் 199 ரூபாய்க்கு போட்டு தூக்கி வந்துட்டோம். சின்ன வயசுல பார்த்துருக்கீங்களா மை டியர் பூதம்? மை டியர் பூதம் அதே மாதிரி இல்லை அந்த இல்லை 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 அதே மாதிரி தான் இருக்கும். தேவையில்லை தலை வர்றது வரல முடியாது எல்லாம் தேவையில்லை. அன்பு நீ வந்தா வண்டி எம்எஸ்சி புடுங்க இனிப்பு நானே தேடி தான் கண்ணாடி உனக்கு வேற. எறும்பு வரும். யோ, கிஷோர். எறும்பு தேடி இனிப்பு வருது. நீ கொடுங்க நானே இப்போ எதுக்கு உனக்கு கண்டிப்பேன் கேட்ச பிடி யோ இப்போதான் சொன்னேன் கேட்ச பிடிக்கான்னு கிஷோர். எங்கே வாங்கினது? எனக்கு தெரியல கிஷோர் வாங்க போன வருஷம் வாங்கினாலும் நல்லது சிறப்பாக இருக்கும். பெஸ்ட் பிஃபோர் 24 Jan 24 என்னது ஜான் 24 சாரி யூஏவா தெரிஞ்சிச்சு. நார்மல் தண்ணியோட அந்த நெக்ஸ்ட் ஓவர் தண்ணி கேட்டாங்க போய் கொடுத்துருக்கேன். என் பேர் ஃபுட்டையா நீ ஷூ போட்டிருக்க? பேட் ஃபுட்டில் தான் தண்ணி கொடுக்கணும். ஷூ போட்டுருந்தா கிரிக்கெட் விளாடணும். எப்படி மேட்ச் வேறு இருக்கு? எப்போ மேட்ச் 1:15 ஆ அன்பா கீப்பிங் இன்னைக்கு இல்லை இல்லை அவர் போன போன வருஷம் செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். இனிமே எனக்கு கீப்பிங் கூட மாட்டாது. யோ அந்த பின்னுன்னு சொல்லிட்டு கிஷோர் போட்டெல்லாம் ஒரு ஓவராயா போட்டு மாங்கமா அடிக்கிறான். போன வாரம் வந்து ஒரு டிரான்சிஷன் புரியல ஸ்பின்னராக மாறணும்னு நினச்சாரு. திருப்பி ஃபாஸ்ட் போட போறான். திடீர்னு அங்கே ஓடவே ஃபாஸ்ட் போடுறாரு. அது எப்படி பிடிக்க முடியும்? போன வாரம் அடிச்சு அடியில் இனிமேல் ஸ்பின்னே போட மாட்டேன்ட்டாங்க. யாரு ஃபாஸ்ட் போட்டா அங்கே எடுக்கும் நல்லா ஸ்விங்காக பால். ஸ்லோ போட்டாலும் பரவாயில்ல. இது அன்பு இல்லை நானே காலி பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க. என்ன விஜய் சொல்லுங்க அன்பு. உஷார் இருக்கீங்க? உஷார் ஆயிட்டுதா? ஜாஸ்மினா உங்க திறமெல்லாம் எனக்கு இல்லை அன்பு. பேட்டிங்லையும் சரி கீப்பிங்லையும் சரி. ஃபர்ஸ்ட் டிவிட் யார் எடுத்தது தெரியுமா? யாரு? நரசிம்மன். நான் பார்க்கல. ஸ்கோர் பாருன்னு என்ன பண்ணா அருண் மாட்டே கொடுத்தாரு. அருணும் சரி கிஷோரே சரி. என்ன ஓவர் போடுறீங்க நீங்க கிஷோர்லாம்? விக்கி நல்லா போறான் ரவியா. சூப்பர் நல்ல ஃபைண்டிங். பையன் வந்து நல்லா போடுறான். நல்ல ஃபைண்டிங். ஆனால் ஃபோன்ல இருப்பான். ஆமாம் ரப்பர் பால்ல ரெட் பால் கொஞ்சம் போகுது. ரெட் பால்னா தமிழ் அது யார் சொல்றது பார்த்தீங்களா? அவருக்காக
நியூ பாலே போட வச்சு அது நீங்கள் சொல்லுங்க அன்பு 20 hours ஃபோன்லேயே இருக்கான் நம்ம பிச்சுக்குள்ள கேட்சடே ஏய் வேற லெவல்டா டேய் உட்காருங்க அன்பு நல்லா ரிலீஸ் பண்றாங்க. இப்பதான் ரெண்டாவது மேட்ச் ஆடுறான் ஸ்டிச் பால் போன வாரம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் போதும் வரும்போது தான் ஒரு அந்த குழு குடிச்சு ஓவர் சேஞ்ச் ஆகும்டா. கிட்ட கேட்சடே அப்படி போ இன்பிட்வீன் வரக்கூடாது தெரியாத உனக்கு. இன்னும் 2 பேர் லெஃப்ட்ல போ கேட்ச் சாப்பிடுங்க. ஏய் லவ்லிடா டேய் டீட்டோ பழமோ டீட்டோ உனக்கு ஏன் டீட்டோ வந்துச்சு ஆதித்யான்னு இருக்கும்போது அருணையா சர்க்கிள் வச்சு வாங்களேன் நிக்னியமா கொஞ்சம் பின்னாடி நியூமராலஜி நேம் வந்து டாடா இப்படி போ விளையாடும் போது 2 பல்லு உடஞ்சிருச்சான் அதான் டீட்டோன்னு பேர் வச்சிட்டாங்க. போற விட போற பண்ணி ஏய் நல்ல பவுலிங் ஆடி லெஃப்ட் சைடு தானே அடிக்கிறாரு. அவர் ஆஃப் சைடே ஆடுறாரு. அவர் காலே மூவ் ஆகலடா காலே மூவ் ஆகல அவரே லெக் சைடுக்கு ஆனா எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு 70 ஷார்ட் பாலுக்கு நிக்கிறாரு. நம்ம பசங்க அப்பதான் ஷார்ட் பாலா போட்டு தள்ளுறாங்க. ரப்பாலாம் போடுறானே சார் அதே யார் பேடி யார் ஃப்ரெண்டு எல்லாம் ஐயோ போய் டெம்ட் ஆகுது. ஏன் அடிச்சிருப்பல சிக்ஸு சாப்பிடணும்னா அடிக்கணும் விஜய் நீ என்ன குழந்தைப்பல சிக்ஸா ஆன் பண்ணி வச்சு அவனை போடணும். பாய் நிறைய பேச ஸ்லோ பால். நாலு டக்கு இப்போ 2 வாரம் நான் 2 மேட்சும் டக்கு டாக்டர் போட்டு ரிட்டர்ன் போன வாரம் ஃபர்ஸ்ட் பால். போன அதிகமாக பஸ் பால் டக்கு ஆனா அன்பு உங்க அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு கிடையாதுயா ஆக்சுவலாக வந்தா இங்கே மேட்சை பற்றியே பேச மாட்டாங்க. இவ்வளோ தண்ணிண்ணே அப்படியா பரவாயில்ல அந்த அளவுக்கு நல்லா ப்ராப்ளமாக இருக்கானே தண்ணி எடுத்துட்டு போயா விஜய் டீம்ல பிளேயிங் லெவலில் இருக்கு ஓப்பனிங் கேட்குற அப்புறம் இங்கே ட்ரைபாடுக்காக வந்திருக்கு விஜய் வா அவங்க தான் என் பேக் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வைனா வந்தேன். பாஸ்ல போட்டு ஆப்ரேட்டர் ஈஸ்வர் கேட்ச் விடுவானா என்ன காதலுக்கு கண்கள் இல்லை ஒன்னெக்ஸ்லாம் போகிறேன் சிவா இங்கே கல் கிடைக்குதுங்க ஈஸியாக தானே அது சுண்ணாம்பு தருவாங்களா கேட்ட ஒரு பையன்ட்ட அது எப்படி சுண்ணாம்பு தடவை வச்சிருக்க எப்படி தள்ளாமா அது கழுவு. ஒரு நாள் காலையிலே போகலாமா ஒரு 3 மணிக்கு வரணும்னா அடுத்த வாரம் காலைல போ. என்னைக்கு சண்டே வாங்கிட்டு வரு எனக்கு வாயின்லாம் வந்தால் நல்லா இருக்காது. புளிச்சிரும். விடிகாலில் 4 மணிக்கு இது பண்ணுங்க. எங்கே கரெக்டாக எங்கே லொக்கேஷன் விழுப்புரம் சைடு. இறக்கணும் யாரா நீ யாராரு நான் இதோ தமிழ் வரேன். தமிழ் வராரா எப்படி போகிறீங்க வண்டிலையா காரில் தான். கார்லையா சரி அப்போ நான் தமிழ் விட்ட வண்டி பைக் விட்டு போகலாம் போனா இங்கே விட்டுலாம் இங்கே விட்டு அதே போகிறேன். ஊரில் இருந்தால் கரெக்டாக கிடைக்கும் ஓகே. கல்லுப்பால் கல்லுப்பால் ஒரு படம் நல்லா போனாங்க யாரு இந்த அக்ஷய் பையன் ஓவர் போட்டாங்க காதலுக்கு கண்கள் ஏன் பால் அங்கே போச்சு கிஷோர் என்ன நினைக்கிறீங்களா ஆவணத்துக்கு அடிக்கிறான் பாலை இன்னும் தட்டுங்க ஒரு பொறுமையாக இருக்க மாட்டேது அன்கான்ஷியஸ் ஆகிடுறான் பால் வந்தானே கிஷோர் போல்டு
கடைசியாக ஒரு வழியா. ஆமாம் ரொம்ப ஸ்லோ பால். அவர் டயர்ட் ஆகிட்டு விட்டாரு. ஆமாம்மா இதையும் பார்க்குறாரு அவரு. இது இந்த வீடியோ பார்க்குறாரு அவர் ஃபுல்லாக. நீங்கள் விளாண்ட மேட்ச் நான் எல்லாம் பார்ப்பேன். அவன் ராம்மோகன் என்ன ஆளு வச்சிருக்கோங்களே என்ன இன்னொரு வீங்கிட்டான் ராம்மோகனை. குடிய கூட முடியல கீப்பிங்கில். ராம்மோகன் இன்னும் வீங்கிட்டான். 24 வயசு தானே அது அவனுக்கு. ஹார்ட் அட்டாக் வந்துடணும் இப்படி போனேன்னா. எத்தனை லெஃப்ட் தானே வச்சுருக்கீங்க? லெஃப்ட் நல்லதான். 3வது லெஃப்ட்டுங்க. நல்லதா லெஃப்ட்டு. 4வது லெஃப்ட். 4வது லெஃப்ட் நம்ம டீம் கூட அதிகமாக லெஃப்ட் வச்சு. ஐயோ அவனுங்க எல்லாம் ஃபுல்லாக சரணாபலம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றானுங்க சாப்பாடு. அதனால் நல்லா இருப்பானுங்களா, போஷாக இருப்பானுங்க. இவனா நாஜி அவன் ராம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக கதை விட்டு ஒய்ஃப்கிட்ட மாட்டிட்டு ஒய்ஃப் வந்து குழுவும் குடிச்சது. இந்த ராம் சொல்றேன். ஓ ராம் தான் 5 மணிக்கு வந்து எழுதி போகிறேன். ஒன்னே வந்து 5 மணிக்கு எழுதி போகிறேன். இந்த ராம் இல்லை ராஜா டீம். அசலிங் வாரிசு ராம் பிரசாத்தா? ராம் பிரசாத். அவனும் டிஸ்கோ அட்டாக் ஆகிடுச்சு. இன்னும் சரியா இல்லையா? 6 மாதம் ஆகும். ஆயிட்டு இருக்குமே. இன்னும் ஆள் ராஜா டீம் போறீங்களா? ஒயிட் ஃபீல்டு போட்டால் கூப்பிடுவான். ஃபீல்டே ஈ ஓட்டுறாம்பளோ இது. ஐயா என்ன போங்கஜி நேத்து தான் மெசேஜ் 10 மணி மேட்ச் இருக்காது. 10 மணி நேரம் அவைலபிள் இருக்கும். மார்னிங் ஈவினிங் மேட்ச் ஃபுல் அவுட். 2 மணியே ஃப்ரீயா இருந்தது. அப்படியா? முன்னாடி ஆனால் கிரவுண்டில் நானுங்க எப்படி ஃப்ரீயாக இருக்கு. எங்க 10 மணிலாம் யாருமே அங்கே ஆட மாட்டாங்க. ஸ்பின்னா ஓடுறா 6. ஐயோ நல்லா படல. பேசுக்கு ஸ்பீடிங் டிஃபரன்ஸ் தெரியல. ரெண்டு ஸ்டெப்பு கம்மியாக ஓடி வர்றீங்க அவ்வளோதான். ரெண்டு ஸ்டெப்பு கம்மியாக வர்றீங்க. விஜய் ஃபீல்டரா? ஏன் அவர் ஏன் அந்த இங்கே அந்த மூலைக்கு போகிறா, அந்த இந்த மூலைக்கு வராரு? போர் அடிக்குது. ஏ விக்கி இதை மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு. இது இங்கே இப்படியா ரஃபா இங்கே வாடா. அவர் கீப்பிங் பண்ண இஷ்டம் இல்லை அவருக்கு. இப்படி போட்டால் எவனும் கீப்பிங் பண்ண இஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. செகண்ட் மேட்ச் இல்லை இல்லையா? ரஃபா இல்லையா? இப்போ யார் ஃபாஸ்ட் பவுலரு? ஸ்ரீதர் இருக்காரு. நல்லா கோபி அமைதினா அமைதி. அவ்வளோ அமைதி அந்த பையன் ஸ்ரீதர். அவ்வளோ காமாக இருப்பான். நானும் வரேனே வேடிக்கை பார்க்க. கோபி கிருஷ்ணன் ஒருத்தர் அங்கே இதில் விளாண்டிங்க. தெரியுது கோபி. அப்புறம் கிஷோரு. கேட்சா செம்ம ஷாட். சரி அப்புறம் கவுண்ட் வச்சுக்காத. நான் பேசுவோட கிடையாது. யாரு உங்கள் ஃப்ரெண்டு கமஸ்கிட்டா? அதனால வேஸ்ட். ஒரு மேட்ச் வந்து போன வாரத்துக்கு இந்த வந்தான் கை பிடிச்சிக்கிச்சு. ஓவர் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? ஓ அது ஸ்டாப் பட்டன் தான். இப்போ நீ பாஸ் பண்ண வர அவருக்கு டைம் வேறு எடுத்துருமா? இப்போ 6 மினிட்ஸ் தான் காட்டுது. பரவாயில்ல, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆஃப் பண்ணிடுவீங்க. பரவாயில்ல. 500 மேட்சா? சரி நான் அந்த ரெட் பட்டன் அடிச்சிட்டேன். நல்லா 2 தான் சேவ் ஆகிடும். பரவாயில்ல நல்லது தான்.
நான் மெர்ச் பண்ணி போட்டு விட்டேன். வர கேட்ச பிடி வா. ஃபஸ்ட்டு தானே கேட்டேன் எப்படி ஒன் நீங்கள் கேப்டன் நான் இன்ஃப்ளூயன்ஸா லாபியா கடைசி தானே லாபி பண்ணிட்டியான்னு கேட்டேன். நீ கார்டெலாம் பெரிய லாபியிஸ்ட் ஆச்சு. உண்மையோட தானே எவனாச்சும் மொட்டை அடிச்சுதான் அவனுக்கு தபலா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல நோம்பு வச்சுட்டு ஆடுறாரு அந்த நோம்பு தண்ணி குடிச்சாரு ரொம்ப பண்ணிட்டேன். ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தி. நான் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கேன் நினைக்கிறேன். அப்படியே ஆப்ஷன் இருக்கு நினைக்கிறேன். அஸ்வினி கடிக்க போகிறான். செந்தில் உங்ககிட்ட பாராட்ட வாங்கிட்டா நல்லா பேட்ஸ்மேன் தான். நேற்று கொஞ்சம் வெளில போயிருந்தோம். இந்த ஆனுவல் டேக்கான்றதால ஏதோ ட்ரெஸ்லாம் வாங்குறதா போயிருந்தோம் பாப்பாவுக்கு. நல்லா வாய் வச்சேன். நல்லா ஆடுறான். மேட்ச் இருந்துச்சாண்ணே? கொஞ்சம் கூட சங்கடமே இல்லை. யோ கட் பண்ணி ஷேரிங்க ஒரு பீஸ் வாங்கிட்டு. போன வேற நான் 10 ஓவர் முடிச்சோடனே எனக்கு ஒரு பீஸ் தற்போது போன ஃபஸ்ட் வாங்கிட்டு போ. நான் காசு நான் தரேன். ஆனால் ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். ரெண்டாவது சொன்ன ஷேர் பண்ணி சாப்பிட்றது ஒரு தடவை காசு சாப்பிடுங்க. கொடுங்க. எடுத்துட்டு வரல காசு. ஒரு தர்பூசணி ஒரு ஆள் சாப்பிடணும்னு சொல்லுங்க. நீ வாங்கிடு. நல்லா பெரிய பெரிய காயா வாங்கி பெருசாக வாங்கிடு. ஆ கீனி பார்த்து வாங்க. டேஸ்டாக காணு. என்ன வேணாலும் பேசுனேன். காசா பண்ணமா பேசு. ஆனால் ஃப்ரைடே காசு தருவேன். சம்பளமே போய் 2 நாளைக்கு முன்னாடி வந்து நேற்று வந்துச்சா? நேற்று சம்பளம் வந்துருக்கும்ல. ஒரு வயசு ஆக முடியாது போல. கண்டென்ட் இருந்து கிடைச்சிச்சு. அதெல்லாம் அன்பனை கரெக்டாக அனுப்பிடுவாரு மேட்ச் ஃபீஸில். வெள்ளிக்கிழமை நான் அனுப்பிச்ச உடனே அனுப்பிச்சிடுவாரு. அனுப்பிச்ச உடனே அனுப்புகிற ஆளு அன்பனை தான். போன வாரத்துக்கு ஃபீஸாக இருக்கும் அது. கிஷோரோட ரோல் வைஸ் கேப்டனா கேப்டனா கேப்டன் தான் பேசணும். நானும் அதான் வெளில போடான்றோம். நான் கேப்டன் பேசினா வெளில போன்றோம். நான் கிஷோருக்கு ஒரு வார்னிங் கொடுவீங்க. போடு இவ்வளோ இதாக போட்டு ஃபுல் டாஸ் போடுகிறான். இது மாதிரி ஆட்டிடியூட் கூடாது. இதுலேயே ஒருத்தர் இருக்கான். எக்ஸ்பென்சிவ் ஒரு பையன் இருக்கான். அது தான் அம்பே கொடுக்கலாம். என்ன அம்பேர் இது? முதல்ல நானும் பார்த்துட்டே இருந்தேன். 2 மேட்ச் தான் அதுக்கப்புறம் வரல. அந்த ஆடு எல்லாம் போயிட்டே அது இப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே. பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கூட்டி மண்டை கழுவி அனுப்பி விட்டுருவீங்க. காசு நீ கொடுன்னு சொல்லிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்குறான் போயிட்டு சார் கிஷோர்.
சமைக்கிறது திங்கிறது இதுதான் கஷ்டம். பங்கம் பண்ணாங்க அவங்க சுனில் நரேனா அடிக்க விட்டு சுனில் நரேனா ஏய் ராசிலா டீம் தான் 46 தம்பால் டிமில் அடிக்கிறானே. அவனுக்கிட்ட அந்த இது கிடையாது, கேப்டன்சியோட இது கிடையாது. வந்து படுத்துட்டாங்க. போன சீசன் சிஎஸ்கேல எப்படியா முக்கியமான பவுலர் வச்சுட்டு நான் பின்னாடி தான் வச்சு போடுறேன். அவனுக்கு பார்த்துட்டு தான் சொன்னேன். 146 தலை. பவுண்டரி நல்லா கவுண்ட் பண்றான் பாலா. யாஸ் தயாலு இவனும் சிராஜும் போடுறாங்க. எல்லா ஓவரும் அடிச்சாங்க. 6 தான். அவன் உயிரை கொடுத்து விளையாடுறான். உயிரை கொடுக்குறான், உயிருக்கு மேலேயும் கொடுக்குறான். அவன் ஒருத்த மட்டும் கொடுத்தானு. அவனுங்க என்னன்னா டீம் வந்து ஒரு ஜோதியா வச்சு தெரியல, அதான் ப்ராப்ளம். ஆக்சிடென்ட் நெகட்டிவிட்டி அப்படியே இம்பாக்ட் ஆகுது. நெகட்டிவிட்டி இம்பாக்ட் ஆகுது. போன சீசன் சிஎஸ்கே வந்து எவ்வளோ முக்கியமான போல் வச்சுருச்சானு தெரியுமா? அதில் ஒன்றுமே இல்லை, அவன் கேப்டன்சி தான். ஒன்று திட்டக்கூடாது, இவன் ஆவனா மூஞ்சி மறைக்கிறது இப்படி மறைக்கிறது போல அப்படின்றது. சும்மா பேருக்கு டூப்ளசி. கோலி எதுவும் பண்ணல, அவன் ஓரமாக தானே நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் புலவலம் பிறந்துட்டானுங்க. பவர் பிளேல 70 ரொம்ப மொக்கையா போட்டானுங்க. சூழ்நிலைலாம் நான் வேற இதுல வேற பார்த்தேனா, அதோட பெரிய மேட்ச் அந்த இது இந்த மேட்ச் சன்ரைசர்ஸ்க்கும் எம்ஐக்கும் மேட்ச். இவரு எம்ஐ வந்து திருப்பி ரோஹித் கேப்டன் வந்தா தான் உருப்படும். இவன் தான் உருப்படாது. அவனா இல்ல கட்டலாம். அங்கேயும் கதற விட்டானுங்க. அங்கேயும் லோக்கல் பாலிடிக்ஸ் உள்ள வந்து பயங்கர கூதலா இருக்கு. நம்ம நீயும் காந்தி பண்ற மாதிரி இங்க உள்ள சுத்தமே இல்லை. ஏன்னா நான் ஒரு வானாண்ணா என்ன போட்டு போட்டுருங்க அந்த தான் என்னடா ஆட்டப்பட்டாங்க. போரா 6 அவுட். அந்த கிரவுண்ட்ல அடிச்சாங்க. ஞாபகம் ஒரு முஸ்லீம் ராமானுஜன் கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவருக்கு 70 ரூபாய்க்கு கொடுத்துரு போட்டு புலவாம வந்துட்டாங்க. லெக்ஸியர் ஸ்ட்ராங்கான சீசர் டீம்லேருந்து யாரையும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விடணும். இப்போ மாட்டாது சாஃப்டாக இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க, சாஃப்டாக இருப்பாரு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நாம் வந்து அமைச்சர் பிளேயர்ஸ், நாம் வந்து ஆடுறோம். அவ்வளோதான் ஃப்ரீயாக விட்டால் எல்லாம் ஆடுவானுங்க எல்லாம். அது இல்லாமல் ஃபீல்டில் 4-5 கேப்டன் வந்துடுறான் ஃபீல்டிங் பண்ணும்போது. 4-5 கேப்டன் இருக்காங்க, ஒரு கேப்டன் இல்லை. பவுலுக்கு ஏற்றுற மாதிரி அவன் விட்டுணும், ஃப்ரீயாக விட்டுணும். அடித்தாலும் லாஸ்ட் 5 ஓவர்ஸா?
கொஞ்சம் பியோட இது கொஞ்சம் பெருசு தானே பி சைஸ் தான். பி சைஸாக சொல்றீங்க. எத்தனை ஏக்கர் இது? இது 2.5 ஏக்கரா இருக்கும். அது இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதான் அது என்ன குறிக்கிட்டான்ல பவுண்டரியா? அப்படி இன்னும் உள்ள அடப்பாங்களா? அது இல்லாமல் அந்த மரம் இருக்கலாம் ஏக்கர் ஒன்று பக்கத்தில் போகுது. அதான் பவுண்டரி. இப்போ மரம் இருக்குல்ல அதான் பவுண்டரி. ஃபீஸ் 4000 ரூபாய் காலைல மேட்ச்சு. ஆமாம் 4000 புக் பண்ணும்போது 4500 ரூபாய் கேட்டானா. இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு இது ரெகுலர் வரவங்களுக்கு 4-2 மீதி பேருலாம் 4-5. 3-5னா ஓகே எல்லாம் வருவானுங்க. 3-5 3-8. இப்போ எல்லாம் கம்மி ஆகிக்கிறாங்க. எதிர்ப்பு கூட அவங்க 4200 ரூபா இது வாங்கினா நம்மளுக்கு. சதீஷ் தான் கொள்ளடிக்கிறான் நம்மளுக்கு. நிறைய கொண்டு வச்சுருக்காரு. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. என்ன வாழ்க்கையோ போ, நினச்ச மாதிரி வாழ முடியல, கிடைச்ச வரைக்கும் வாழ முடியல. எம்எஸ்வி இங்கே இருந்தாலே சக்தி எங்க? அரகுல குத்து போதுனா பவுலிங் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் இங்கே நமக்கு வந்து ரொம்ப பால் அடிச்சிருப்பீங்க நீங்கள். அரகுல அடிச்சிருக்கேன். நல்ல பேட்ஸ்மேன் சொல்கிறேன், ஏன் என்ன கமெண்ட் பண்ணுறேன்? என்னால் நம்ம நல்ல பேட்ஸ்மேனே கேவலப்படுத்தாது. எக்காடங்கிறதுனால இப்படி பேசுறீங்க. போன நேரம் பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு கிளியர் பண்ணிருப்பான். தமிழ் பேசுகிறான்பா ஒரு பால். அது ஒரு மணி நேரம் நீங்கள் 2 மணி நேரம் ஆகுது. ஃபோனா இது ஃபோனா வந்து எப்படி ஃபோனா சர்வீஸ் வாங்கி போடுமா கம்மி போகும்போது? ஆ வாங்க தர்பூசணி ஒன்றெல்லாம் கேப்டன் ஏன் போட வாங்கிட்டு போதா? அதான் காசு தரேன்றாங்க. தர்பூசணி வாங்குறதுக்கு கேப்டனுக்கு என்ன சம்பந்தம்? அதே கேப்டன் காசு கொடுத்தா வேணாலும் கொடுப்பாங்க தர்பூசணி. டீமுக்காக வாங்கிறத விட்டு யோசிக்கிறாரு, இது பண்ணுறாரு. ஆனால் இவனே எல்லாம் தெரிஞ்சு ஏன்ட்டே இப்படி பேசுறீன்னு எவனாச்சும் கிடச்சா பிடிச்சி பொங்க வச்சிருவேன். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தேவை சோறுக்கு தெரியுமா கேப்டன் இல்லை யூனிஃபார்மில் அது எப்படி வேணாலும் வாங்கி காசு இருக்கோ இல்லையோ எனக்கு தேவை தர்பீஸ். முழு தர்பீஸு ஒரே ஆள் அடிப்பாப்புல. என் காலேஜ் பட்டு ஆந்திரா பசங்க ஒரு 5 பேர் இருக்கானுங்க. எல்லாமே ஹைதராபாத் போயிட்டானுங்க. பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணணும்னா அவனை தான் டைம் சொல்லுவானுங்க. அந்த டைமுக்கு முன்னாடி சிக்கன் எல்லாமே ரெடியாக ஃபுல்லாக இருக்கும். போலிங் ஆடி சிக்கன் கறி பண்ணுவானுங்க, மட்டன் கறி பண்ணுவானுங்க, ஃபிஷ்ஷில் அந்த கோலா இருக்குல்ல கட் பண்ணி அழகாக வச்சுருவானுங்க. கரெக்டாக டைம் மட்டும் போனால் போதும். நம்ம ஏன் அந்த கான்டாக்டில் விட்டு அவனுக்கு இங்கே ஹைதராபாத் போயிட்டானுங்க. இங்கே நான் வேலை வாங்கி கொடுத்து இங்கே இருந்து ஆடி இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க போயிட்டானுங்க. இல்லை வீட்டை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி அங்கே போயிடலாம்ல.
என்ன ஒரு பிரச்சனை ஒன்றா ஆகும்னா இந்த படத்துக்கு கூட்டு போடுவாங்க தெலுங்கு படத்துக்கு. நல்லா ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. சின்ன பையன்லாம் இல்லை, பெரிய பையன் தான். காண்டு மாதிரி தான் இருக்கான் இத்தனை பார்த்து. ஜோக்கர் மூட்டானா இருக்கேன். பட் அந்த வெளில ஷட்டர் திறக்க மாட்டாங்களோ? ஆமாம், இந்த சைடு திறக்க மாட்டாங்க. போனீங்களா அன்னைக்கு கேஜிஸில் ஆட்ட போனவா தான் ஷட்டர் போட்டு இருந்துச்சு. சரி குளிர்னு திறக்கணும்னு நான் கிளம்பி போயிட்டேன். நேற்று உட்காந்தோம். நேற்று சம்மந்தம். நேற்று நான் அப்புறம் இங்கே போய் பார்த்தேன். எங்கள் வீட்டு பதில் இருக்குல்ல, சூர்யா ரீக்ரியேஷன் கிளப், சூர்யா மணமகள் மன்றம். அங்கே இதுக்கு போடுறானுங்க, ஆனால் கிளாரிட்டி இல்லை. நல்லா எங்கே சொல்கிறீங்க? ஸ்க்ரீனில் போடுறானுங்க, ஆனால் கிளாரிட்டி இல்லை. ஜோக்கர் இல்லையா? ஜோக்கரில் இல்லை, இதில் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. எங்கே லாங்காக வச்சிடறானுங்களே, அதனால் கிளாரிட்டியாக இருக்கும். இங்கே அது ஏசி தான், ஆனால் அந்த ப்ரொஜெக்ட் வச்சு தான் போடுறானுங்க, ஆனால் கிளியராக இல்லை. டெய்லி 3 நாள் நல்லா போனேன். நேற்று போனவனே அவன் ஒன்றுமே கேட்கல. அவன் மட்டும் படுத்து பீர் 2 பேர் வச்சுட்டு லேடிஸ்லாம் வாங்கினா அவனை வச்சுட்டான். இப்போ நான் எதுவும் சொல்லவே இல்லையே. அண்ணா நீங்கள் தான் சரியாக வரேன் ஐயா. அந்தாலும் இருப்பான் 50 வயசு. நான் அவனுக்கு அண்ணன்னா எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிட்றான். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை நான் ஒன்றுமே சொல்ல. அவன் 2 பேர் தான் வச்சு அம்மாட்ட வச்சு நான் போட்டான். எதுவுமே சொல்லவே இல்லைடா. ஏஞ்சி போயிட்டே இருந்தோம். இல்லை எல்லாம் வரீங்களாண்ணா, எனக்கு தெரியாதுண்ணே. அவன் எப்படி உங்களை கவர் பண்ணுறான் அப்படிங்களா? அருண் கல்யாணம் முன்னாடி டெய்லி மேட்ச் முடிச்சுட்டு தான் போவோம். அங்கே ஒருத்தர் இருப்பான். அருண் போனாலே போதும், ரசோட எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்துருப்போம். இந்த லவடி கோபால் கல்யாணத்துக்கு முன்னாடி வளரி வச்சுட்டு இப்போ விட மாட்டேது. ரொம்ப உத்தமாக அது பண்ண மாட்டேது பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரா? கிரே தான் கிரேவாக இருக்குல்ல, ஒயிட் தான் ஒயிட் தான். டோன்ட் ட்ரை டு பி கிரே அண்ட் ஒயிட். இப்போ கம்பெனியே இல்லை மாட்டேது. ஏன்னா கூப்பிட்டோம்னா இங்கேருந்து வர மாதிரி இருக்குது. எவன் வருவான் ஒரு பீர் அங்கேருந்து இங்கே. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் 24 வாரம் இங்கே தான் கிடக்குது. இதெல்லாம் குடிச்சா தானே கேட்டால் தொட மாட்டாங்க வேண்டியது. அது தவிர மீது எல்லா கட்ட வழக்கம் உண்டு. ஒரு குடும்பத்தை கைக்கு கெடுக்கிறது எல்லா வேலையும் மகிறது உண்டு. எம்எஸ்சி பண்ணுவில்ல. யூடியூப் கைட்லைன்ஸ் படி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏய் ரமே ரெஸ்டிங் பண்ணிட்டியா? வணக்கம். ஆயிடா பண்ணுறா கமெண்ட்ரி கொடுக்கலாம். சரி அவர் பேசின எல்லாம் வரும் கேளு. தச்சுட்டு வராது அந்த 1000 பேரை குறை சொல்லியிருப்பாரு. சரி சரி என்ன சாப்பாடு? சரி நான் வரேன். இன்னொரு அப்பா வந்துடுவேன். எனக்கு ஒரு 4 இட்லி வை. யோ சக்தி சீக்கிரம் வா, தண்ணி தாங்க எடுக்க வா. இல்லி புட்டா சைஸ் தான் இருக்கா, ஆனால் வரமாட்டேன் இங்கேருந்து. ரெக்கார்டா சிக்ஸா சக்தி இங்கே வந்து கொடுத்த நீ யோ பத்திரப்படாதா விக்கே.
சீனியை கேட்டால் பதட்டப்படாத விடு, அதெல்லாம் ஸ்கூலோட உண்டு. தண்ணி போடுங்களா? ஏய் இவர் இங்கே வந்துட்டா சாப்பாடு கொடுக்குறதுக்கு? ஆ இவர் அங்கே அந்த காலேஜ் கேண்டீன் வச்சுருக்காரா அந்த ஹாஸ்டல் பசங்களுக்காக? வண்டி எடுத்துன்னு வராரு. இல்லை நிறையா வச்சுருக்காருல பாசிபிள். இருக்கட்டும் ஜி, அது எப்படி பார்த்தாலும் இப்போ வண்டி நிறுத்த தானே போகிறேன். செக் தானே தண்ணி கொடுங்க. ரொம்ப டயர்டாயிட்டீங்க. ரொம்ப டயர்டாகிடுது, பேசி டயர்டாகிடுச்சு. இந்த எம்எஸ் கூட கத்தியே நான் உயிர் போயிடுது. தூக்கி போட்டு எம்எஸ்சியோட கத்தியே உயிர் போச்சு எனக்கு. அவன் பவுலருக்கு தண்ணி கேட்டான்னு கொண்டு வந்தால் எம்எஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 லிட்டர் மாதிரி அந்த மகு இது மாதிரி வண்டி உள்ளே எடுத்துகிட்டு வராதுங்க. என் வண்டி அங்கே நிற்கிதுல, அங்கேயே நிறுத்துங்க. எதா இருந்தால் நம்ம நீங்கள் அங்கேயே வண்டி நிறுத்துங்க, உள்ளே வராதிங்க. அப்படி நிறுத்திட்டு அங்கேயே டிஃபன் அந்த இது வேண்ட வச்சுருங்க. நான் உங்களுக்கு அனுப்பி இங்கே இந்த சைடில் இருக்கேன். நீங்கள் அங்கே மேலே வச்சுருங்க, அந்த மேட் இருக்குல்ல அந்த மேட்டாண்ட வச்சுருங்க. ஆமாம் எவ்வளோ அனுப்பணும்னு சொல்லுங்கள். மாதம் தனித்தனியாக வச்சுருங்க. அந்த தோசை மாதத்தில் தனியாக வச்சுருங்க. 4 டீன்றதா? போடுறா ஆமாம் ப்ரோ பிளட்ஸை யார் பிடிக்க முடியும்? சரி ஓகே. சிவா ஏன் அவன் பைக் உள்ள கூடாது? இல்லை அந்த ஸ்டெப்ஸ் ஆண்ட வச்சுருங்க. ஸ்டெப்ஸ் மேலே வச்சுருங்க. வண்டி எப்போ வந்தாலும் அந்த சைடில் விட்டுருங்க. ஏன் வண்டி உள்ள எடுத்து கூடாது? வண்டி அங்கே எடுத்துன்னு வரலாம் ஜி. அவர் பாண்டி உள்ள பவுண்டரி உள்ளே எடுத்துன்னு வராரு. ப்ராப்ளம் வருமான்னு கேட்டேன். ப்ராப்ளம் இல்லை ஜி. இப்போ திடீர்னு பால் அங்கே போதுன்னு ஃபீல்டர் ஓட்டுறான்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி கொடுங்க. அவருக்கு தண்ணி கொடு. என்ன நீ பாயிண்ட்லேயே விழுதலாம். அவ்வளோதான். அவ்வளோ